ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக டெரஸ் கார்டனில் செடி வளர்க்குற நண்பர்கள் எல்லாம் 2 விதமான சீசனில் செடிகளை வளர்த்து வருவாங்க. மூன்றாவது ஒரு சீசன் இருக்குது, அது கோடைக்கால சீசன்னு சொல்லலாம். இந்த கோடைக்கால சீசனில் என்னென்ன செடிகளெல்லாம் நம்ம டெரஸ் கார்டனில் வளர்க்கலாம், அதோட என்னென்ன பூச்செடிகளெல்லாம் வச்சா நிறைய பூக்கள் எடுக்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மார்ச் மாத கடைசியில் என்னுடைய டெரஸ் கார்டில் அறுவடை செய்த காய்கறிகள் மற்றும் கீரைகளும். முழுவதும் காய்கறிகள் அறுவடை செய்யணுன்னா என்னென்ன செடிகள் வளர்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கீரை வகைகளில் எல்லா வகையான கீரை வகைகளும் இந்த சம்மரில் நல்லாவே வளரும். மழைக்காலங்களில் வேரல்கள் நோய் செடிகள் சரியாக வராது. இந்த சம்மர் டைமில் எல்லா வகையான கீரைகளும் நம்ம வளர்க்கலாம். பாலக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் சொதப்பால் கொடுக்கும் நமக்கு. அடுத்தது முள்ளங்கி நல்லாவே வளரும் இந்த சம்மர் டைமில். அதோட புதினாவே நல்லா வளர்த்து எடுக்கலாம் இந்த சம்மர் டைமில். அடுத்து காய்கறி செடிகள்னு பார்த்திங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த தக்காளிங்க. தக்காளி எல்லா வகையான தக்காளி செடியும் இந்த சம்மரில் நல்லாவே வளர்ந்து நமக்கு நிறைய காய்கள் கொடுப்பாங்க. அதிகமான அளவு மாவு பூச்சி தொல்லை இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைப்ரிட் தக்காளி. இதெல்லாம் தை மாத சீசனுக்கு போட்டது. நாட்டு தக்காளியும் போட்டிருந்தேன், இவங்கெல்லாம் நல்லா காய்ச்சி கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ செர்ரி தக்காளி போட்டிருக்கேன், அவங்களும் இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டினியூவாக காய்கள் பறிக்கணுன்னா இந்த சீசனை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உரங்கள் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அப்படி இல்லை தொழு உரம் வாரத்துக்கு ஒரு முறை மண் கிளறி செடி தொட்டிகளுக்கு கொடுத்து வந்தாலே போதும், நல்லாவே நமக்கு ஈல்டு கொடுக்கும். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடியும் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் நிறையவே நமக்கு ஈல்டு கொடுப்பாங்க. இதில் இலைச்சுருட்டல் நோய் வரும். இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே பூச்சி வரட்டியை ரெடி பண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தால் போதும், இந்த இலைச்சுருட்டல் நோய் இல்லாமல் நல்லாவே நமக்கு மிளகாய் காய்ச்சி கொடுப்பாங்க. அடுத்தது கத்திரிக்காய் செடியும் ட்ரை பண்ணலாம். வரக்கூடிய இலை பேன் மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முடியும் அப்படின்னா கத்திரிக்காய் செடியும் ட்ரை பண்ணலாம். வெண்டையில் பச்சை வெண்டை சிவப்பு வெண்டை ரெண்டுமே நல்லாவே நமக்கு ஈல்டு கொடுப்பாங்க. சம்மர்லேயும் உரங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், நல்லாவே ஈல்டு கொடுப்பாங்க வெண்டைக்காய் நமக்கு. கொடிக்காய்கள் பார்த்திங்கன்னா இந்த பாகற்காய் சம்மரில் நல்லாவே வெயிலில் தாங்கி வளரக்கூடியது. நான் 2 தொட்டியில் போட்டிருக்கேன். ஒரு தொட்டியில் காய்கள் காய்ச்சிட்ருக்கு, அடுத்த ஒரு தொட்டியில் இப்போ தான் கொடி பிடிக்க தொடங்கியிருக்காங்க. செடிகள் எல்லாமே நான் ஜனவரி மாத சீசனில் போட்டது தான். காய் கொடியும் ஜனவரி மாத சீசனில் போட்டது தான். ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் நல்லா காய்கள் கொடுத்துட்ருக்கு. அடுத்த 2 தொட்டியில் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்து வர்றாங்க. தப்பு செடியாக ஒரு வெள்ளேரி செடி முளைச்சிருந்தது, அது இந்த தொட்டியில் இப்போ நட்டு வச்சுருக்கேன். இது என்ன வெரைட்டின்னு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று தப்பு செடியாக வந்திருக்கு. தை சீசனில் போட்ட வெள்ளேரி விதையில் ஒரு விதை கூட முளைக்கல. இப்போ திரும்பவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ண பேக்லேயே போட போகிறேன். ஒரு 3 விதை போடலாம். மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த விதை போட்டோம் அப்படின்னா ஏப்ரல்லையே நமக்கு காய்கள் கொடுக்க தொடங்கிடுவாங்க. இந்த காய்ந்த கிச்சன் கழிவுகளை இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முளைச்சி வரும். அவ்வளோதான். வெள்ளேரி விதை போட்ட 5வது நாள் போட்ட 3 விதையும் அருமையாக முளைச்சி வந்திருக்கு. இந்த சீசனில் நல்லா எனக்கு காய்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உரங்கள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூச்செடிகள் பார்த்திங்கன்னா மல்லி செடிகளை இப்போவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மே ஜூனில் நல்லாவே நமக்கு பூக்கள் கொடுப்பாங்க. எல்லா வகையான மல்லிகை செடியையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு உரங்கள் கொடுக்கணும். மல்லிகைக்கு அடுத்து இந்த செம்பருத்தி செடியில் நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாமே நல்லாவே நமக்கு நிறைய பூக்களை பூத்து கொடுப்பாங்க. முடித்த பிறகு ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், உரங்களும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு பூக்கள் கிடைக்கும். கார்டனில் நான் ஒரு 2 செடி வச்சுருக்கேன். 2 செடியிலுமே இப்போது பூக்கள் கொடுத்துட்ருக்கு. நித்திய மல்லி செடியும் ட்ரிம் பண்ணி விட்டேன். இப்போ நிறைய முத்துக்கள் எடுத்து பூக்கள் பூக்க தொடங்கியிருக்காங்க. இந்த பூக்களுடைய வாசத்தினாலே நிறைய வண்டுகளும் வராங்க. அதனால் ஓரளவுக்கு எனக்கு காய்களில் ஈல்டும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூத்த பூக்களெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம்.
பொதுவாக அரும்பாக எடுத்தால் நல்லாயிருக்கும். பூத்த பிறகு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ரோஸ் செடியில் பூக்களெல்லாம் சின்ன சின்னதாக பூக்க தொடங்குவாங்க. சம்மரில் நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்து பராமரித்தா பூக்கள் நமக்கு சிறியதாக தான் கொடுப்பாங்க. குறைந்த அளவு பூக்கள் தான் நமக்கு பூத்து கொடுப்பாங்க. இந்த ரோஸ் செடிகளுக்கு அடிக்கடி உரங்கள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்த சீசனில் நமக்கு நிறைய தளிர்கள் எடுத்து பூக்களை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த சீசன் வரை இந்த செடிகளெல்லாம் கொண்டு போகலாம். ஏப்ரல் மே மாதங்கள்லேயும் இந்த மாதிரியான செடிகளெல்லாம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஈல்டு எடுக்கலாம். அதோட இன்னும் சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இந்த தொட்டி மண் டைரெக்டாக வந்து சன்லைட் படுற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து போயிடும். இந்த செடிகளை சுற்றிட்டு நம்ம இது வர மூடாக்கு போடணும். காய்ந்த இலைத்தழைகள், தேங்காய் நார், கிச்சன் வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி இது போல் மண்ணை நம்ம மூடாக்கு போட்டு வச்சிடணும் அப்படின்னா செடிகளுக்கு உரமாயிடும். இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் காப்பாற்றப்படும். செடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா நமக்கு ஈல்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செடி எல்லா தொட்டிலையுமே நான் செய்திருக்கேன். மண்ணை காய விடாமல் ஓரளவுக்கு மல்ச்சிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மல்ச்சிங்கில் காய்ந்த இலைத்தழிகள் மட்டும் இல்லை, இது போல் புதினா குச்சிகள் இருந்தது அப்படின்னா அதே அந்த மண்ணில் சொருக்கி வச்சோம்னா இந்த வெண்டை செடியை சுற்றிலும் பாருங்கள் புதினா குச்சியில் நட்டு வச்சேன். மண்ணுக்கு மூடாக்கு போட்ட மாதிரி ஆகிடுச்சு. நமக்கு புதினாவும் கிடச்சிரும். இது போல் உயிர் மூடாக்கும் போடலாம். இதோட சம்மர் டைமில் தொட்டிகளே நம்ம டைரெக்டாக தரையில் வைக்கக்கூடாது. தொட்டி நம்ம டைரெக்டாக தரையில் வச்சிட்டோம் அப்படின்னா தரையில் இருக்க சூடு இந்த தொட்டிக்கு போயிட்டு அதில் இருக்கிற நுண்ணுயிர்களை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று ஸ்டாண்டில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா இது போல் கல் வச்சு அது மேலே நம்ம தொட்டிகளை வைக்கணும். அதோட நீர்ம உரங்கள் அதிகமாக கொடுத்துட்டு வரணும். 2 நேரமும் செடிகள் மேலேயும் வேருக்கும் தண்ணி கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஏப்ரல் மேலேயும் ஓரளவுக்கு ஈல்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் கார்டனில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.